அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது தான் நம்ம தமிழகத்தோட வெற்றி. 40 தொகுதிகளும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி, மொத்தம் 40 தொகுதியிலையும் அபார வெற்றி அடைஞ்சு இந்திய மக்களையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு தமிழ்நாட்டில். இது திமுகவுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறத விட தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா 40 தொகுதிகளிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்று கழக தோழர்களிடம் கொண்டு சேர்த்து அத்தனை பேரையும் வேலை வாங்கி இந்த வெற்றியை அபார வெற்றியை அடைந்துள்ளார். எனவே அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். குறிப்பாக நாடும் நமதே 40ம் நமதே என்ற முழக்கத்தை முன்வைத்து கழகத்தின் வெற்றிக்காக கடைசி வரை உழைத்து இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியை பெற்று தந்துள்ளார். இந்த வெற்றியை நாம் எப்படி பார்க்க வேண்டுமானால், நல்லாட்சி நாயகன் என்ற விருதை மக்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்று தான் நம்ம பார்க்க வேண்டும். நாடு முழுவதும் இந்த தேர்தலுக்கு பிறகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பெருந்தலைவராக அனைவரும் பாராட்டுகின்றனர். ஏனென்றால் இந்த வெற்றி சாதாரணமல்ல. 25 வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் கிடைத்துள்ள வெற்றி. இது திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி, தமிழக மக்களுக்கு கிடைச்ச வெற்றி, ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைச்ச வெற்றி, இந்திய கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி. இப்போது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது அதிக வாக்குகள், அதாவது லட்சக்கணக்கு வாக்கு வித்தியாசத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அமைந்துள்ளது. எனவே இதை வைத்து நாம் பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளே ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமரும் என்பது உறுதியாகியுள்ளது. இந்த வெற்றியை மக்களுக்கான வெற்றி, இது மக்கள் திராவிட நாயகன் ஆட்சிக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் மகத்தான முத்தான திட்டங்களாக அமைக்கப்படுகிறது. 2026 மீண்டும் திமுக ஆட்சி கட்டிலில் அமரும், இதை இந்த தமிழ்நாடு சொல்லும். அண்ணாமலையினுடைய கொட்டத்தை அடக்கி ஆணவத்தை ஒடுக்கி கோவை மக்கள் அவர் இருக்கின்ற இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டனர். எப்போதும் தமிழகத்தில் பிஜேபிக்கு இனிமேல் இடம் கிடையாது என்று ஒட்டுமொத்த பிஜேபியுடனான கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் மக்கள் விரட்டி அடித்துவிட்டனர். அண்ணாமலை அவர்கள் கூறினார், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாமற் போவார் என்று பார்ப்போம் என்று ஒரு சவாலை விட்டார். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் யார் காணா போவான்னு தமிழக மக்கள் அனைவரும் கண்குளிர பார்த்துட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தொகுதியிலும் ஒரு தொகுதியை கூட பிஜேபியோட கூட்டணி எங்கேயுமே வரல, அதிமுக கூட்டணியும் வரல. திமுக கூட்டணி தான் மொத்த 40 தொகுதியிலையும் கைப்பற்றியிருக்கு. இந்த வெற்றி எப்போதுமே தமிழக மக்களைத்தான் சேரும். கோவையில் திமுக வேட்பாளர் 4 ரவுண்டை தாண்ட மாட்டார், அதாவது டெபாசிட்டே வாங்க மாட்டார் என்று சொடக்கு போட்டு கூறிய அண்ணாமலை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மண்ணை கவ்வினார். இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் எந்த பொய்யையும் புருடாவையும் நம்ப போவதில்லை என்பது இந்த தேர்தல் அண்ணாமலை அவர்களுக்கு மிகச் சரியான பாடத்தை கற்றுத் தந்திருக்கும். இனிமேலாவது அண்ணாமலை தன் நாவை அடக்கி கொண்டு தன் தகுதி அறிந்து உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பற்றி பேச வேண்டும். இனிமேல் யாரை பற்றியும் பேச உங்களுக்கு தகுதியே இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்துள்ளனர். மோடியின் தோல்வி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அவருக்கு எதிராக வாக்களித்தது இந்த தேர்தலில் தெரிந்துள்ளது. ஏன்னா தான் சொந்த தொகுதி வாரணாசியில் நின்ற தொகுதியில் கடைசி வரையிலும் போராட்டங்களாக தான் இருந்தது. இவர் முன்னும் பின்னும் தான் இழுக்கப்பட்டு இருந்தார். இப்போவும் பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. 1 லட்சம் வாக்கு, அதாவது ஒரு பிரதமராக இருக்கும்போது வெறும் 1 லட்சம் வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி என்பது வெற்றி அல்ல, வெறும் வெற்றி என்ற பெயர் தான். இது அவருக்கு மிகப்பெரிய தோல்வி. இது அவருக்கு அடி இல்லை, தலையில் இறங்கின இடி. தனிப்பெரும்பான்மையை கூட பிடிக்க முடியாத நிலையில் இந்திய கூட்டணி அமைச்சிருக்க அந்த கூட்டணி அவர்களை பின்தள்ளியிருக்கு. இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை மீண்டும் பெறும். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் 40 தொகுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இமாலய சாதனையை படைத்துள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது இந்திய மக்களின் எதிரியாகத்தான் தமிழ்நாடு மோடியை பார்க்கிறதுன்னு சொல்லணும். திமுகவிற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வெறும் வெற்றியை மட்டும் சந்தித்து வருகிறது திமுக. ஏனென்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல், 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல், 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023
ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல். நான் தலைமையேற்ற பிறகு அனைத்து தேர்தல்களையும் வெற்றியை மற்றும் குவித்து, அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகன்தான் என்ற கர்ஜனையுடன் கர்வத்துடன் சிங்க நடை போட்டு கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பல பேர் ஒருமேல் சாடினார்கள். அதாவது அவருக்கு கட்டம் சரியில்லை என்றார்கள், அவருக்கு ஜாதகம் பார்த்தாங்க, அவர் தகுதி இல்லாதவர் என்று சொன்னார்கள், அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆங்கிலம் சரளமாக பேச தெரியாது என்று சொன்னார்கள். அவர்களிடத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒப்பனுக்கும் அவர் தான் இனிமேல் முதலமைச்சர். இப்போது மட்டும் இல்லை, எப்போதுமே அவர் தான் முதலமைச்சர். இனி வரும் காலங்களில் நிரந்தர முதலமைச்சராக திகழ்வார். அதை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு செய்துள்ளது.